400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருப்போரூர் முருகன் கோவில் குடமுழக்கு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான நேரடி தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்போம். பாஸ்கர், குடமுழக்கு விழா எப்ப தொடங்குச்சு? இதுக்காக அங்கு என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? 400 ஆண்டுகள் பழமையான திருப்போரூர் கந்தசாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா சரியாக 9:30 மணி அளவில் தொடங்குகிறது. அதன் நேரடி காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த குடமுழுக்கு விழா 7/2/1999 ஆண்டு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெறுவதால் பக்தர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். சரியாக 9:30 மணி அளவில் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதற்காக யாகசாலையிலிருந்து பூஜை முடிந்து மூலவர் விமானம், ராஜகோபுரம் உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளிலும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து மகா அபிஷேகம், அன்னதானம், மாலையில் திருக்கல்யாணம், இரவு வீதி உலா நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து திருப்போரூர் கந்தசாமி திருக்கோவிலில் பக்தர்கள் வழிபாடு நடத்துவதற்காக சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருகில் தங்குமிடங்களும் குடிநீர் வசதிக்காக தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சியோடு குடமுழுக்கு விழாவை கலந்து கொண்டு தற்போது தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது யாகசாலையிலிருந்து ராஜகோபுரத்துக்கும் மகா சந்நிதிக்கும் தற்போது யாகசாலைக்கு மகா கும்பாபிஷேகத்துக்கான மாலைகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எடுத்து செல்லப்படக்கூடிய நேரடி காட்சிகள் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இந்த ராஜகோபுரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய அந்த தருணத்தில் ஹெலிகாப்டர்லேருந்து பூ தூவி தரிசனம் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக பக்தர்கள் அதை காண்பதற்காகவும் சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே குவிந்துள்ளனர். காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தை குடமுழுக்கு விழாவை தரிசனம் செய்வதற்காக சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர்.